ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து ஒயிட் கலர் ஜரி த்ரெட்டில் நான் செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் சுகர் பீட் ஒயிட் கலர் சுகர் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 1 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து ஒயிட் கலர் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் தான். இந்த ஒயிட் கலர் பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 mm சைஸில் இருக்கும். இந்த பியர்ஸை யூஸ் பண்ணி 1 லைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் B7000 அப்படின்ற க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து செயின் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த செயின் ஸ்டோன் வந்து நீங்கள் இந்த க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு அடுத்து மறுபடியும் 1 லைன் வந்து நான் ஒயிட் கலர் பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த சுகர் பீடை நீங்கள் டூ சுகர் பீடாகவே கொடுத்துட்டு வாங்க. இந்த ஒயிட் கலர் மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது முடித்ததுக்கப்புறமா நான் ஒயிட் கலர் பியர்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு நான் 4 கார்னர்ஸ் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இந்த லைன் பூராவுமே நான் இந்த பியர்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 செயின் ஸ்டிச் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே லைனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முடித்ததுக்கப்புறமா நான் க்ளூவை அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த 2 பியர்ஸுக்கு இருக்கிற கேப்லேயும் மேலவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோனை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த க்ளூவில் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த B7000 அப்படின்ற க்ளூ. இதுக்கப்புறமா இந்த ஸ்டோனில் இருந்து நான் இந்த ஷேப்பில் நான் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பீடில் இருந்து அதுக்கு அடுத்த பீடில் அப்படியே கர்வ் லைன் வர மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் இருக்கிற பீடில் நீங்கள் மறுபடியும் கர்வ் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் கர்வ் வர மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோனுக்கு ரொம்பவும் ஒட்டியும் ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் இருந்து எடுத்ததும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஸ்டோன் வந்து தனியாக பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரியே நான் இந்த நெக் பூராவுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் இதே மாதிரியே கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறமா நான் சுகர் பீட் சைஸில் இருக்கிற ஒயிட் கலர் பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பியர்ஸை வந்து மேலே அந்த ஸ்டோனுக்கு மேலவும் ஸ்டோனுக்கு கீழவும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த 4 கார்னர் இருக்கிற ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் சுகர் பீடை வந்து ஒயிட் கலர் சுகர் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த 4 கார்னர் இருக்கிற பியர்ஸில் வந்து சுகர் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே இந்த நெக்கு இந்த லைன் பூராவுமே நான்
பியர்ஸையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரேன். ஸ்டோனுக்கு கீழவும் ஸ்டோனுக்கு மேலவும் நான் வந்து இந்த பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸ் சுகர் பீட் சைஸில் இருக்கிற பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதனுடைய ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த லுக்கு வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.